வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நடிகர் தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போகிறது கன்ஃபார்மாங்க. தன்னுடைய கட்சிக்கு 5 பேர்களை செலக்ட் பண்ணியிருக்காராம். 5ல் எதை எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரித்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் டீமை டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்காராம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காராம். தனுஷும் அரசியலுக்கு வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. 2031 2036 அவருடைய இலக்கு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, தனுஷ் மட்டும் இல்லை, யார் அரசியலுக்கு வந்தாலும் எதிர்காலம் 2 பேருக்கு இடையில தான் போட்டி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன்று விஜய் சாருடைய டிவிக்கே, இன்னொன்று அண்ணாமலை சாருடைய பார்ட்டி. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. தனுஷுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிகே மினிஸ்டர்ஸு இன்னைக்கு சிஎம் நாளைக்கு பிஎம் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேச சொல்லி ஏதாவது உத்தரவு வந்திருக்கா அப்படின்னு தெரியலை. உத்தரவு வராமல் எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே நாளில் நாளைக்கு டெல்லி ஆள போகிறாரு விஜய், நம்ம நாட்டுடைய பிரதமர் ஆக போகிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரே நாளில் எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க? அப்போ ஏதோ வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு போல. ஏற்கனவே ரூட் மூலமாக ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பணம் அனுப்பப்பட்டு, ஹிந்தி பெல்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸு தளபதி விஜயை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக டிவிகே மினிஸ்டர்ஸு நாளைய பிஎம் அப்படின்னு பேசுகிறத பார்க்கும்போது தான் சந்தேகம் அதிகரிக்குது. உதாரணத்துக்கு மினிஸ்டர் ஜெகதீஸ்வரி அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், அடுத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்கள், இவங்கெல்லாம் நேற்று ஒரே நாளில் நாளைக்கு நம்ம விஜய் தான் பிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழக காங்கிரஸ் டிவிகேவோட கூட்டணி வச்சுருக்காங்க. தமிழக காங்கிரஸுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும் அப்படின்னு பாவம் பல ஆண்டுகளாக போராடி இருக்காங்க காங்கிரஸ். 2029 எப்படி ஆக்கிடுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் விஜய் தான் நாளைய பிஎம் அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய டிவிக்கே ஓப்பனாக பேசுகிறத தமிழக காங்கிரஸ்னால தாங்கிக்கவே முடியலையாம். மாணிக்கம் தாக்கூர் ரசிகர் மன்ற மனப்பான்மையிலிருந்து இன்னும் யாரும் வெளியில் வரலை, ரசிகர் மன்ற மோடில் இருக்கிறவங்களை நம்ம என்ன சொல்லியும் மாற்ற முடியாது, அதனால் அவங்க பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், ராகுல் தான் 2029 பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு. 2029 ராகுல் பிஎம்மா விஜய் பிஎம்மா அப்படின்னு கூட்டணிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக மோடி தான் மறுபடியும் பிஎம் ஆவார் அப்படின்னு எனக்கு தோணுது. 4வது முறையாக நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக மோடி தான் தேர்வாவார் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இப்போ இந்த பிஎம் தொடர்பான இஷ்யூ. அடுத்து விகடனுடைய ரிப்போர்ட்டு தமிழகத்தில் புயலை கிளப்பியிருக்கு. கொங்கு பெல்ட்டை சேர்ந்த ஒரு மினிஸ்டரு சாயப்பட்டறை அதிபர்கள் கிட்ட வசூல் பண்ணி தன்னுடைய மனைவியுடைய உறவினருடைய பேரில் ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த ரேஞ்ச் ரோவர் காரை இவருக்கு எடுத்து ஓட்ட அந்த ரேஞ்ச் ரோவர் காரில் வர ஆசை இருக்கான். ஆனால் எதுக்கு தேவையில்லாத இஷ்யூ, தேவையில்லாத ஏதாவது சிக்கல் வரும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உறவினருடைய மாட்டு கொட்டகையில் அந்த ரேஞ்ச் ரோவர் காரை நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விகடன் ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விகடனுடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு சவுக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? டிவிகே மினிஸ்டர் விஜய பாலாஜியை தான் விகடன் வந்து சொல்கிறாங்க, விஜய பாலாஜி தான் இப்படி ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சொல்கிறது இவரை தான் அப்படின்னு சவுக்கு மீடியா நேற்று வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இப்போ இது பொலிட்டிக்கலாக டிபேட்டாக மாறி இருக்கு. இதில் உண்மை இல்லைன்னா டிவிகே மினிஸ்டர் விகடன் மீதும் சவுக்கு மீதும் வழக்கு போடட்டும். அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் டெஃபினட்டாக அவர் மீது கூடிய விரைவாக நடவடிக்கை பாய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.